அவரோட மகன் மறைவுக்கு அப்புறம் அவருமே கொஞ்சம் மென்டலாகவும் பிசிக்கலாகவும் கொஞ்சம் வீக்கான மாதிரி நிறைய இடத்துல பார்க்க முடியுது. நிறைய பேருமே அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்க பேசும்போது அந்த விஷயத்தை நீங்க உணர்ந்திருந்தீங்களா? இல்லை, உணர்ந்ததில்லை. அவரே சொல்லியிருக்காரு என்கிட்ட. இந்த துட்டு படம் ப்ரொடியூசரை கூப்பிட்டு சொன்னான்னு சொன்னீங்களா, அப்போ நான் போகும்போது இந்த அங்கே பெட் இருக்குன்னா அங்கேருந்து இந்த டேபிள் கிட்ட இந்த பாட்டில் எடுக்க வரும்போது ஒரு மாதிரி தள்ளாடி வந்தார். அப்போ நான் போய் அவரை பிடிச்சேன். பிடிச்சிட்டு, என்ன சார் இப்படி அவ்வளோ வேகமாக சாமி படத்துலலாம் அப்படிலாம் பண்ணும்போது அப்போ சொல்லி அழுதார். ஓகே, அதான் ரொம்ப கஷ்டம். சொன்னார், எல்லாம் ஏன் சம்பாதிக்கிறது போகிறது இருந்தது. ஒரு பையன் அவன் என் கண் முன்னாடியே போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன சம்பாரிச்சு என்ன பண்ணுறது, போச்சியா என் லைஃபே போச்சு, அதனால் ஒன்றும் இது பண்ணுறதில்லன்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணார், அழுதார். அது தொடர்ந்து அவர் அழுவுறது எனக்கு மனசு பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ கொஞ்சம் காமெடி பண்ணி அவரை நார்மல் மூடு கொண்டு வந்து இது பண்ணார். எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவார் சார். அவங்க ஃபேமிலி மேட்டர் என்கிட்ட சொல்லுவார், எல்லாம் சொல்லுவார். அவ்வளோ பெரிய மனுஷன். அவர் முன்னாடி நான் ஒன்றுமே கிடையாது. ஆனால் என்னையும் ஒரு மனுஷனாக மதித்து எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணார்.